இந்த ஒரு அமர்வு அஹ், ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. காரணம், இதை போன்ற அமர்வுகளில் அடிக்கடி பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தாலும், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை, இந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திய அருமை அம்மா வேலம்மாள் அவர்களுக்கு உண்மையிலேயே நான் வாழ்த்தினையும் பாராட்டினையும் எனது வணக்கத்தினையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், யாருக்கும் கொடுக்கப்பட முடியாத ஒரு வாய்ப்பாக இதை கருதுகிறேன். ஏனென்றால் சில தளங்கள் தான் நம்மை உருவாக்குகிறது, நம்மை நமக்கு உரு கொடுக்கிறது என சொன்னால் மிகையாகாது. நாங்கள் இருவருமே ஒரு 1 மணி நேரம் கதைத்திருப்போம். இரண்டு பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்தோம். அவ்வாறு செல்லுகின்ற வேளையிலே பல வித்தியாசமான தலைப்புகளில் நாங்கள் கொஞ்சம் அப்படி அலசி ஆராய்கின்ற பொழுதுதான் பெரியாரை பற்றிய சில காரியங்களை நாங்களே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அந்த வகையில அம்மா சொன்னாங்க, எப்படியாவது நீங்க வர முடியுமா, பேச முடியுமா கேட்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் இங்க தளத்துக்கு வந்திருக்கிறேன். ஆகவே பெரியவர்களா இருக்கிறீங்க, உண்மையிலேயே என்னுடைய இந்த ஒரு பகிர்வுல தவறுகள், சில திருத்தங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் முன் வந்து என்னை திருத்திக் கொண்டால் எனது முன்னேற்ற பாதைக்கு கட்டாயமாக இது உதவியாக இருக்கும் என நம்புகிறேன். அந்த வகையிலே இப்பொழுது நாம் உரைக்கு செல்லலாம் என ஆசைப்படுகிறேன். சின்ன வயசுல இந்த ஒரு வார்த்தையை கேட்டா எனக்கு அதே கோவம் வந்துச்சு. என்ன வார்த்தை அப்படின்னா, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி. ஏனென்றால் இப்படி கடவுளை பற்றி இவர் பழித்துரைக்கிறாரே, கடவுளை பற்றி இவ்வளவு மோசமாக பேசுகிறாரே, இவருக்கு நிச்சயமாக நரகம்தான் கிடைக்கும் என்றெல்லாம் நான் சாபமிட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இன்று இந்த பெரியார சிந்தனைகள், பெரியாருடைய சித்தாந்தங்கள் நம்முடைய சமூகத்திலே தேவைப்படுகிறது என எண்ணி பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இது கட்டாயமாக தேவைப்படுகின்ற சிந்தனையாக, சித்தாந்தமாக இருக்கிறது. இன்று பெரியார் என சொன்னாலே பல பேருக்கு பாகற்காயை போல கசக்கும். பெரியார் என சொன்னால் அவரை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசுகிற இந்த காலகட்டத்துல இன்று பெரியார் ஏன் தேவைப்படுகிறார் என்ற ஒரு சிந்தனையோடு நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது, டிசம்பர் மாதம் ஆப்பிரிக்கா தேசத்திலே 25ஆம் நாள் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அதாவது ஒரு பாஸ்டர் ஒருவர் இருக்கிறார், ஒரு பாஸ்டர், கிறித்தவ பாஸ்டர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய பெயரு எவோ நோவா. அவர் என்ன பண்றாரு, அதாவது சில கிறிஸ்தவர்கள் இருந்தா உங்களுக்கு தெரியும், நீங்க விவிலியத்தை பைபிள் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க கடவுள் இந்த உலகத்தை முதல் முறையாக உருவாக்கிய பின்பாக பாவங்கள் நிறைந்ததால் மீண்டுமாக இந்த உலகத்தை திரும்ப படைக்கணும்னு சொல்லி நோவாவை தேர்ந்தெடுத்து அவரோடு சில ஜீவராசிகளையும் ஒரு படகுல அவர் பத்திரமாக அவர் வைப்பதற்காக ஒரு படகை உருவாக்குவார் நோவா மூலமாக. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் புதிய நோவா, டிசம்பர் 25க்கு அப்புறம் உலகம் அழிய போகுது, ஆகவே நீ என்ன செய்யணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த படகுல இடம் வேணுமோ எல்லாருமே நீங்க உங்க சொத்து பத்தை வித்து நீங்க எனக்கு தரணும், நீங்க தந்தீங்கன்னா பெரிய ஒரு படகு செஞ்சு உங்களுக்கு நான் இடத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. மக்களும் அந்த கானாவில் உள்ள ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள கானா நாட்டுல நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. பல மக்கள் அவங்க சொத்து, அவங்களுடைய வீடு, நிலபுலன்கள், நகைகள் எல்லாவற்றையும் விற்று கொடுக்கறாங்க. கடைசியில பார்த்தா அவர் சொன்ன மழை வரல. அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, அதாவது கடவுளுடைய இந்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு, ஆகவே கவலைப்படாதுங்க, மழை திரும்பி வரும், மழை வரும் பொழுது உங்க எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த படகுல ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு. ஆனா காவல்துறை விடல. அது மட்டுமல்ல, அது இதனுடைய முக்கியமான கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, அவரு தனக்கு கிடைத்த ஒரு அந்த வருமானத்துல ஒரு பெரிய பென்ஸ் காரையே வாங்கிட்டார். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு உலகத்துல அங்கங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு மதத்தின் பேரால் பலவிதமான கலவரங்கள், மதத்தின் பேரால் பலவிதமான பிரச்சனைகள். இன்னைக்கு உலகத்திலேயே இன்னைக்கு பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா மதத்தின் பேரால் தான் ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்கிறது.
அப்போ இன்னைக்கு பெரியார் என்ற ஒரு தத்துவ ஞானி, பெரியார் என்ற ஒரு அவருடைய சிந்தனை இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இன்னைக்கு தலைப்புல பார்த்தோம் அப்படின்னா, பெரியாரின் பார்வையில் மதமும் மனிதமும். பெரியார் மதத்தையும் மனிதத்தையும் எப்படி பார்த்தாங்க, எப்படி அந்த மதத்தையும் மனிதத்தையும் அவங்க ஒரு தண்டவாளத்தில் உள்ள இரு அந்த ரயில் போல அது எப்படி கொண்டு போனாங்க அப்படி கொஞ்சம் ஆழமா நம்ம இந்த நேரத்துல யோசிக்கணும். அதாவது பெரியாரை பொறுத்தவரை மனிதன் என்பவன் யார்? மனிதன் என்பவன் வேறு யாரும் அல்ல. இந்த மனிதன் என்பவன் உலக ஜீவராசிகளில ஒரு முதன்மையான ஒரு ஜீவராசி. இந்த மனிதன் என்பவன் மாற்றத்துக்குரியவன். இந்த மனிதன் என்பவன் படைப்புக்குரியவன். இந்த மனிதன் என்பவன் முன்னேற்றத்துக்குரியவன். இந்த மனிதனால் அறிவியல், மருத்துவம் போன்ற பல சகாப்தங்களையும் பல சரித்திரங்களையும் இந்த மனிதனால் படைக்கப்பட்டிருக்கிறது, படைத்தும் கொண்டிருக்கிறார். ஆனால் விலங்குகள் அப்படி அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாகிய பல விலங்குகள் இன்றும் விலங்குகளாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக சிங்கத்தை எடுத்துக் கொள்ளுவோம். சிங்கம் சிங்கமாக தான் இருக்கிறது. புலி புலியாகத்தான் இருக்கிறது. குரங்கு குரங்காகத்தான் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனித என்ற ஜீவராசி மட்டும் எப்படி அவன் அடுத்த கட்டத்திற்கு சென்றான், எப்படி அவன் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு வாழ்ந்தான், எப்படி வளர்ச்சியின் பாதையில் சிந்திக்கின்ற பொழுது இவருக்கு ஒன்றுமில்லை, அவனுடைய பகுத்தறிவு, அவ்வளவுதான். சோ பகுத்தறிவு படைத்த அந்த மனிதன் தனக்கென அவன் பல மாற்றங்களை உருவாக்குகிறான். இந்த சமூகத்தை கூட அவன் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறான். தான் இப்படியே வாழக்கூடாது, அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு சிந்தனையோடு அவன் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில மதம் மதம் இந்த மதம் என்றால் என்ன என பார்க்கின்ற பொழுது பெரியாருடைய பார்வையிலே மனிதனுடைய வாழ்க்கைக்கானது மதம், மனிதனுடைய லட்சியத்திற்கானது மதம். இந்த மதம் பழமையானது. இந்த மதம் பல கோட்பாடுகளை கொண்டது. இந்த மதத்தின் கோட்பாடுகளை யாராலும் அதை நாம மறுக்க முடியாது. மறுத்தால் அது பாவம். இது கடவுளால் உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, கடவுளுடைய இந்த ஒரு எல்லா விதமான சித்தாந்தங்கள், சிந்தனைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர்களால் கூட இது கற்றெழுப்பப்பட்டது என்று பல விதத்திலே என்று சொல்லுகிறார்கள். ஏன், கடவுளுடைய அவதாரம், அவரே இறங்கி மதத்தை உருவாக்கினார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் மனிதன் இந்த மதத்தை உருவாக்கினானா? இந்த மதத்தை உருவாக்கியவர் யார்? கடவுளா அல்லது மனிதனா என சிந்திக்கின்ற பொழுது கடவுள் உருவாக்கினார் என்பதற்கு எந்தவித ஆதாரமோ எந்தவித மூலமோ இன்னைக்கு இதுவரை சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் மனிதன் தான் தனது தேவைகளுக்காக இந்த மதத்தை உருவாக்கினான் என்று பெரியார் தனது சிந்தனையிலே அவர் உதிரிக்கிறார். உதாரணமாக, எதற்காக மனிதன் இந்த மதத்தை உருவாக்கினான் என பார்க்கின்ற பொழுது தன்னை அவன் கட்டுப்படுத்த, அதாவது மனிதன் தன்னை செதுக்க, மனிதன் ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு வாழ்வதற்காக இந்த மதத்தை ஏற்படுத்தினார். ஆனால் இப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்த மதங்கள் இன்று மனிதனை இணைத்திருக்கிறதா? மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண செய்திருக்கிறதா என சிந்திக்கின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக உணவை எடுத்துக் கொள்ளுவோம். ஒவ்வொரு மதமும், அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இந்த உணவில் கூட பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. உதாரணமாக சில மதங்கள் என்ன சொல்லுகிறது? காய்கறிகளை நீங்கள் சாப்பிடலாம். சில மதங்கள் என்ன சொல்லுகிறது? ஆடு மாடுகளை நீங்கள் சாப்பிடலாம். இன்னும் சில மதங்கள் என்ன சொல்லுகிறது? பன்றிகளை நீங்கள் சாப்பிடலாம். இன்னும் சில மதங்கள் என்ன சொல்லுகிறது? பன்றி மீது பன்றியினுடைய மூஞ்சில முழிக்கவே கூடாது என்று இன்று நமக்கு சில மதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த நேரத்துல ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஒரு தடை வந்துருச்சு. ஆகவே இந்த நேரத்துல பாக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு உணவின் மூலமாக மனிதர்கள் இன்னைக்கு பிரிக்கப்படுகிறார்கள். அதாவது காய்கறி சாப்பிடுறவங்க, சைவம் சாப்பிடுறவங்க உயர்ந்தவங்க என்றும், அதாவது விலங்குகளை சாப்பிடுற அசைவத்தார் எல்லாருமே தாழ்ந்தவர்கள் என்றும் இன்றைக்கு மனிதர்கள் மதத்தால்
பிரித்து வைக்கப்படுகிறார்கள். இரண்டாவது உடை. ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு ஒரு மதத்தை இவன் சார்ந்தவன் என நாம் எளிதாக கண்டு கொண்டு விடலாம். ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவாக இருந்தாலும் சரி, சீக்கியராக இருந்தாலும் சரி, ஜைனராக இருந்தாலும் சரி, இன்னும் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மதமும் அந்த மதத்துக்குரிய உடையினை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது. ஆக அந்த மனிதன் நினைத்தால் இந்த மதத்திலிருந்து சுதந்திரமாக இந்த உடையை அவனால் அணிய முடியாது. ஆக நம்முடைய இந்த ஒரு பெரியாருடைய சிந்தனை நமக்கு தெளிவான ஒரு உணர்வினை உணர்த்துகிறது. அதாவது உடை கூட மதத்தில் திணிக்கப்பட்டதால் இந்த உடை கூட மனிதனை பிரித்தாளுகிறது. இரண்டாவதாக மனிதனுடைய சின்னங்கள். அதாவது பார்த்தோம் என்றால் சில மதங்கள் தாடி வைத்தால் அது நன்று, சில மதங்கள் தாடி கட்டாயமாக வைத்து விட வேண்டும். சில மதங்கள் என்ன சொல்லுகிறது, தலைமுடியை வெட்டவே கூடாது. இன்னும் சில மதங்கள் என்ன சொல்லுகிறது, நீ தலைமுடியை மழித்தே ஆக வேண்டும். ஆக ஒரு தாடி, ஒரு மீசை, ஒரு தலையில் இருக்கின்ற இந்த முடியை கூட இந்த மதம் மனிதனை நீ இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் முடி வளர்க்க வேண்டும், இப்படிதான் தாடி வளர்க்க வேண்டும், நீ முடி வைக்க கூடாது என்று கூட மனிதனுக்கு ஒரு கட்டுக்கோப்பான, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு அடுத்து பார்த்தோம் என்றால் உறவுகளில் கூட எந்த மதமும் சரியான ஒரு நிலைப்பாட்டை மனிதனுக்கு கற்பிக்கவில்லை. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமான கற்பித்தலை மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக சில மதத்தில் என்ன சொல்லுவார்கள், அக்கா தங்கைகள், அதாவது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை மணக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் என சொல்லுகிறது. இன்னும் சில மதம் என்ன சொல்லுகிறது, இல்ல தவறு, அத்தை பிள்ளை மாமா பிள்ளை தான் திருமணம் முடிக்கணும் என சொல்லுகிறது. இன்னும் சில மதம் என்ன சொல்லுகிறது, சித்தி மகனை மணந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. இன்னும் சில மதம் என்ன சொல்லுகிறது, திருமணம் செய்வதே பாவம், நீ கல்யாணமே முடிக்காத, திருமணமே செய்யாத அப்படின்னு சொல்லி பல மதங்கள் என்ன சொல்லுகிறது, திருமணம் என்றால் அது மோசம், நீ திருமணம் செய்தால் நீ மோட்சம் அடைய முடியாது என்று மனிதனை ஒரு பயங்கரமான பிடிக்குள் வைக்கின்றது. ஆக உறவு ரீதியாக கூட மனிதனை மதங்கள் இணைக்கவில்லை. சரி, வாழுகிற பொழுதுதான் இப்படி, இறந்த பின்பாது கூட மதங்கள் மனிதனை இணைக்கிறதா? அதுவும் இல்லை. காரணம், சில மதம் என்ன சொல்லுகிறது, மனிதனை புதைப்பது நல்லது. ஏனென்றால் மனிதனுக்குள் ஒரு ஆன்மா இருக்கிறது. இந்த ஆன்மா என்ன செய்கிறது, அந்த மனிதனானவன் அவனது உடல் புதைக்கப்பட்டாலும் அந்த ஆன்மா என்ன செய்கிறது, அது எழுந்து அது அவனுடைய உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நன்மை தீமைக்கு ஏற்ப மோட்சமோ நரகமோ அவனுக்கு கொடுக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது. சில மதம் என்ன சொல்லுகிறது, உடலை புதைப்பதே பாவம், இந்த உடல் என்பது இந்த உலகிற்கு தேவையற்ற ஒன்று. ஆகவே இந்த உடலை என்ன செஞ்சு விடலாம், எரிச்சிடலாம். இந்த உடல் எரிச்சு என்ன பண்ணலாம், ஒன்றுக்கு உதவாத இந்த உடலை எரிச்சு நாம் உரமாக மரத்துக்கு கூட போடலாம் அப்படின்ட்டு பல மதங்கள் சொல்லுகிறது. இன்னும் நான் பார்க்கின்ற பொழுது சில மதம் என்ன சொல்லுகிறது, அதாவது நீ புதைக்கவும் வேண்டாம், எரிக்கவும் வேண்டாம், புதைச்சாலும் எரிச்சாலும் என்ன செய்யணும், அது நிலத்திற்கு கேடு. ஆகவே நீ காட்டுல கொண்டு இறந்த உடலை போட்டுரு. இறந்த உடலை போட்ட அப்படின்னா அது காக்காவோ குருவியோ பருந்தோ எதுவோ அது சாப்பிட்டுட்டு போட்டோம், அதுக்கு அது பெரிய ஒரு உணவாக இருந்துவிடும் என்று மதங்கள் சொல்லி தருகிறது. இன்னைக்கு இப்படிப்பட்ட மதங்கள் மனிதனை பார்க்கின்ற பொழுது உணவு ரீதியாகவும் இணைக்கவில்லை, உடை ரீதியாகவும் மனிதன் இணைக்கவில்லை, அது சின்னத்தின் ரீதியாகவும் இணைக்கவில்லை, உறவுகள் ரீதியாகவும் இணைக்கவில்லை. இறுதியாக அவன் இறந்த பின்னாலும் அவனை அது இணைய விடாமல் தடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட காலத்துல கடவுளை அவன் எப்படி உருவாக்குகிறான், எப்படி கடவுளை அவன் பார்க்கிறான் என பார்க்கின்ற பொழுது, கடவுள் என்றால் சில மதங்கள் என்ன சொல்லுகிறது, சக்தி படைத்தவர், கடவுள் என்றால் வல்லமை படைத்தவர்,
கடவுள் என்றால் கருணை உள்ளவர், கடவுள் என்றால் கொடுமையானவர், கடவுள் என்றால் பல உருவங்களை பெற்றவர், கடவுள் என்றால் பல பன்முகங்களை கொண்டவர், கடவுள் என்றால் பார்க்கின்ற பொழுது நாம் அவருக்கு பல மனைவிகள் உண்டு, கடவுள் என்றால் அவருக்கு ஒரே மனைவிதான் உண்டு, கடவுள் என்றால் அவர் சந்நியாசி, கடவுள் என்றால் அவர் என்ன செய்கின்றார், அவர் மிகவும் சிறப்பான வகையிலே பார்க்கின்ற பொழுது கடவுள் என்றால் எல்லாவற்றையும் துறந்தவர், கடவுள் என்றால் எல்லாவற்றையும் அடைந்தவர் என்று மனிதனே கடவுளுக்கு கடவுள் என்றால் இப்படித்தான் இருப்பார் என்று பல பலவிதமான இலக்கணங்களை கொடுக்கிறது. நாம் பார்க்கின்ற பொழுது இன்று இந்த ஒரு நேரத்துல இந்த உருவாக்கப்பட்ட கடவுளால், இந்த உருவாக்கப்பட்ட மனிதனால், மனிதனுக்கு உருவாக்கப்பட்ட இந்த ஒரு சித்தாந்தங்களால், மதத்தால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்களால், மதத்தால் உருவாக்கப்பட்ட கடவுளால் மனிதனுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா, மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையில முன்னேற்றம் இருக்கிறதா என பார்க்கின்ற பொழுது இல்லை என்ற பதில் தான் வருகிறது. காரணம், எல்லா மதங்களும் என்ன செய்கிறது, திருவிழாக்களை அதிகமாக்குகிறது, கொண்டாட்டங்களை மிகுதியாக்குகிறது. என்ன சொல்லுகிறது, இந்த விழாவுக்கு நீ போன அப்படின்னா உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், இந்த விழாவுக்கு நீ போன அப்படின்னா உனக்கு இது நடக்கும், இந்த விழாவுக்கு நீ வந்து இவ்வளவு காசு கொடுத்த அப்படின்னா நீ வந்து ரொம்பவும் ஆசிர்வதிக்கப்படுவ, ரொம்பவும் நீ உயர்த்தப்படுவ, ரொம்ப ஆண்டவரால் நேசிக்கப்படுவ அப்படின்ட்டு பல விஷயங்கள் சொல்லித்தரப்படுது. அது மட்டுமல்ல, இன்னும் சில மதம் என்ன சொல்லுகிறது, நேர்ச்சை, அதாவது ஆண்டவருக்கு நீ, அதாவது கடவுளுக்கு நீ வந்து நல்ல ஒரு பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மனுஷனா இருக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கு ஏற்ற ஒரு மனிதனா இருக்கணும் அப்படின்னா, பிடிச்ச ஒரு மனிதனா இருக்கணும் அப்படின்னு செய்யணும், நேர்ச்சை பண்ணணும். என்னெல்லாம் நேர்ச்சை பண்ணலாம், அவனை தவிர அவன் எல்லாவற்றையும் நேர்ச்சை பண்ணலாம், ஆடு மாடு கோழி. இன்னைக்கு இந்த நேர்ச்சை என்ற ஒரு பெயரிலே எவ்வளவு கொலைகள், இது பெரிய ஆழமாக சொல்லுகிறார். மனிதன் தினமும் கொலை செய்து கொண்டிருக்கிறான் தனது சுயநலத்திற்காக. நேர்ச்சை என்ற பெயரிலே இன்று பல கொலைக்களங்கள் இன்று அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை என்றாலே இன்னைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அது ஒரு கொலை நாள், அவ்வளவுதான். இன்னைக்கு எண்ணற்ற மிருகங்கள், அதாவது வாயில்லா ஜீவன் என்ன பண்ணுது, இன்னைக்கு அநியாயமாக கொலை செய்யப்படுகிறது. கேட்பார் இல்லை என்றால் நிச்சயமாக மனிதனை கூட இன்னைக்கு பல விதத்துல பயன்படுத்துகிற சமூகத்துல அந்த கேட்க ஆளில்லாத அந்த வாயிட ஜீவன் என்ன செய்யும், பல நேரத்துல பல விதமான மோசமான சிந்தனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல பார்க்கிற பொழுது தொழுகை, ஜெபம், ஸ்பெஷல் பிரேயர்ஸ், ஸ்பெஷலான சில வழிபாடுகள், என்ன இன்னைக்கு ஒவ்வொரு மதமும் அந்த வழிபாடுகள் ஏறெடுக்கிறது. என்ன செய்கிறது, நீ வா இதை செய், அமாவாசை பௌர்ணமிக்கு அஷ்டமி நவமிக்கு இது செய்யி அப்படின்ட்டு எல்லா மதமும், இந்து மதம் மட்டும் இல்ல, கிறிஸ்தவ மதம் மட்டும் இல்ல, இஸ்லாமிய மதம், எல்லா மதத்திலையும் என்னென்ன செய்யப்படுறாங்க, மக்களை ஈர்ப்பதற்காக, மக்களை வந்து கொண்டு வருவதற்காக பல விதத்துல பலவிதமான இன்னைக்கு ஜெப, அதாவது பல விதத்திலே பல தொழுகையை இன்னைக்கு அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த மதத்தால் மனிதனுக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா பொருளாதார ரீதியாக? நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு மனிதன் கணக்கு போட்டு பார்த்தான் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவன் இந்த மதத்திற்காக செலவழிக்கிற செலவு எவ்வளவு அப்படின்னு சிந்திச்சான் அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்கள் தான் அதுக்கு பலிகடா ஆகிட்டு இருக்காங்க. அது நம்ம ஒத்துதான் ஆகணும். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனா ஒரு ஆள் இருக்கிறாருன்னு நினைச்சீங்களேன், ஒரு வருஷத்துல எத்தனை விழா வருது, கிறிஸ்துமஸ் விழா வருது, நியூ இயர் வருது, ஈஸ்டர் வருது, இன்னும் ஊர் திருவிழா வருது, இன்னும் அவங்களுக்கு உள்ள சில சிற்றூர் திருவிழா வருது. ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் என்ன ட்ரெஸ் எடுக்கணும், புதிதாக அவங்களுக்கு நகை எடுக்கணும். இந்துவாக இருந்தா என்ன செய்யணும், தீபாவளி வருது, இன்னும் பல வகையில பல விதமான விழாக்கள், என்ன அவங்களுடைய சிறு கடவுள்கள், பெரிய தெய்வங்கள் என எல்லா விதமான கடவுளுக்கும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, நேர்ச்சி இருக்கிறாங்க. போகும் பொழுது அவங்களும் புத்தாடையோடு தான் போறாங்க. அதே போல இஸ்லாமியர்கள் பக்ரீத், ரம்ஜான் எல்லா நேரத்தை என்ன பண்றாங்க, ஆடு மாடு என்ன புத்தாடை பல விஷயத்த அவங்க என்ன பண்றாங்க, உள்வாங்கி அவங்க வந்து செலவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப மனித வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது மனிதனாக பிறந்த
ஒவ்வொருவருக்குமே பொருளாதாரம் உயருகிறதா, பொருளாதாரம் முன்னேறுகிறதா என பார்க்கின்ற பொழுது மனிதனுக்கு மதத்தால் செலவுதான் வருகிறது என்று பெரியார் மிகவும் ஆழமாக ஆணித்தரமாக சொல்லுகிறார். இந்த மதத்தால் யாருக்கு நன்மை? இந்த மதத்தை பரப்புவோருக்கு, இந்த மதம் என்ற போர்வையில உச்சத்தில் இருப்பவருக்குத்தான் அங்கு லாபமே தவிர இந்த மதத்தை பின்பற்றுகின்ற எந்த பக்த கோடிகளுக்கும் இது முன்னேற்றமாக இருந்ததில்லை என்று பெரியார் ஆணித்தரமாக சொல்லுகிறார். சரி, இரண்டாவது பார்க்கின்ற பொழுது பண்புகளில் மனிதன் உயர்ந்திருக்கிறானா? அதாவது மனித வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என சொல்லுவார்கள். இந்த மதம் ஏன் உருவாக்கப்பட்டது என்றாலே மூல காரணம் மனிதன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். மனிதன் இந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கையிலிருந்து வெளிவர வேண்டும். ஆக ஒழுக்கத்தை அதிகமாக இந்த மதங்கள் சொல்லித் தருகிறது. ஆனால் இந்த மதத்தை பின்பற்றுகின்ற எத்தனை மனிதர்கள் ஒழுக்கத்தோடு இருக்கிறார்கள் என்று செய்தித்தாளில் திறந்து பார்த்தோம் என்றால் களவு, கலவரம், கற்பழிப்பு இன்னும் எத்தனையோ விதமான குற்றங்கள், குறைகள் இன்று அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. அப்போ நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த மதத்தால் ஒழுக்கம், மனித பண்புகள் மாறி இருக்கிறதா? இந்த இல்லத்தில் சண்டையிடாமல் இருக்கிறார்களா? ஏதாவது விழாக்கு போயிட்டு வரும்பொழுதும் வீட்டுல சண்டை, விழாக்கு போகும்போது அங்கேயும் சண்டை. யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பல விழாக்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல இடங்களிலே காவல்துறையினுடைய பாதுகாப்போடு தான் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மக்களை காப்பாற்றுவது கடவுளா காவல்துறையா என்ற சந்தேகம் கூட நமக்கு வருகிறது. அதாவது இந்த கடவுளை தான் நம்ம மேன்மைப்படுத்தும் விதமாக விழாக்களை கொண்டாடுறோம். ஆனா இந்த விழாக்கள் கூட பல வேளைகள் எப்படி நடக்குது? காவல்துறையோடு துறையினுடைய துணையோடு இல்லைன்னா சண்டை வந்துடுது. நான் பெருசா நீ பெருசா. எத்தனை ஊர்ல சாதாரண அந்த உணவு கொடுப்பாங்க, அந்த உணவுல சண்டை, உடை கொடுக்கும் பொழுது சண்டை, எவ்வளவு பிரச்சனைகள். அப்ப யோசிக்கின்ற பொழுது இன்னைக்கு மனிதனுக்கு அந்த மதம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறதா என சொன்னால் நிச்சயமாக ஒழுக்கத்தை மனிதனுக்கு இது கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன் இந்த ஒழுக்கத்தை அவன் உள்வாங்கவில்லை, அதுதான் முக்கியம். பெரியார் என்ன சொல்றான்? பெரியார்னாலே மத விரோதி, அவர் மதத்தினுடைய எதிர்ப்பாளர் அப்படிதான் சொல்றான். பெரியார் எங்கே மதத்துல எதிர்க்கவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது எவனெல்லாம் ஒழுக்கத்தோடு வாழுகிறானோ அவன் தான் உண்மையான மதவாதி. எவனெல்லாம் அடுத்த மதத்தை நேசிக்கிறானோ அவன் தான் உண்மையான மதவாதி. உதாரணமா பார்க்கும் பொழுது இன்னைக்கு எந்த மதத்துல ஊழல் இல்லாம இருக்குது? எல்லா மதத்திலும் ஊழல். எல்லா கோயில்கள், ஆலயங்கள், மசூதிகள், இன்னும் எங்கெல்லாம் வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்னைக்கு ஊழல் நிறைந்திருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு விஷயம் செய்தித்தாள்ல வந்தது. ஒரு புத்த மடாலயத்துல ஏறக்குறைய 100 கோடிக்கு அதிகமான ஒரு ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு ஊழல், லஞ்சம் இன்னைக்கு மதத்தில் புறையோடி விட்டது. அதுக்கப்புறம் பார்க்கின்ற பொழுது இந்த மதம் மனிதனை சமைக்க வேண்டும், அதாவது அவனை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். சமயம் என்றாலே சமைத்தல், அவ்வளவுதான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த மதம் மனிதனை சமைக்கவில்லை, சிதைத்து விட்டது. ஜாதிய பாகுபாடுகளை அதிகமாக அது ஒரு கொண்டு வருவதற்கு பெரிய காரணியாக இருப்பதால் இன்றைக்கு இந்த சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தலையில் இருந்து பிறந்தவன், நீ தோளில் இருந்து பிறந்தவன், நீ இடுப்பில் இருந்து தொடையில் இருந்து பிறந்தவன், நீ காலில் இருந்து பிறந்தவன், இன்னும் அதற்கு கீழாக நீ பஞ்சமன் சொல்லி மக்களை இந்த மத அடிப்படையில் பல பேர் இன்னைக்கு பிரித்தாளுகின்ற சூழல் அன்றும் இருந்தது, இன்றும் மறைமுகமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் என்ன சொல்லுவார்கள்? இவர் அந்த ஆளு தானே, இவர் அப்படிப்பட்டவர் தானே, இவங்க ஊர் இந்த ஊர் தானே சொல்றோமா இல்லையா? இந்த சமூகத்துல பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு நம்முடைய இந்த மதம் மனிதனுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தவில்லை, பண்பினை கொடுக்கவில்லை,
இன்னும் ஊழலற்ற சமுதாயத்தையும் ஊழலற்ற சமூகத்தையும் உருவாக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒற்றுமை நிறைந்த சமூகத்தையும் உருவாக்கவில்லை. ஏன் எதனால் உருவாக்க இந்த மதத்தால் முடியவில்லை? இது யார் தவறு? மதத்தின் தவறா, மனிதனின் தவறா? பார்க்கின்ற பொழுது இந்த மதத்தினுடைய இந்த சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த மதம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது? ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, அல்லது இந்த மதம் ஒரு வகையில பல நல்ல பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா? கொடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் மேல முக்கியத்துவம் கொடுத்து பக்திக்கு மட்டும்தான். ஒருவன் பக்தியோடு இருந்தாலே போதும், அவனுக்கு ஒழுக்கம் அது பிரச்சனையே கிடையாது. அவன் தவறே செய்தாலும் என்ன செய்யலாம்? மேல விண்ணகத்துக்கு போய் அல்லது அவன் மோட்சத்துக்கு போய் அவன் நல்ல முறையில அவன் வாழ்ந்துடலாம். அவன் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு நம்முடைய இந்த சமூகம் என்ன செய்யுது அப்படின்னா, கடவுள் அற்புதமாக இன்னைக்கு பல விஷயத்த உருவாக்குனாலும் இந்த மதத்தின் நல்ல ஒரு சாரம்சம் இன்னைக்கு இழந்து விட்டது. காரணம், பக்தி மட்டும் போதும். இன்னைக்கு பக்தியில முத்தி போய் மனிதன் வாழ்க்கினாரே தவிர, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம், நீதி, நியாயம் இருக்குமா? நிச்சயமாக இல்லை. இந்த நேரத்துல கூட ஒரு விஷயத்த நான் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். அதாவது, கல்கத்தா நகர்ல அன்னை தெரசா இருந்தாங்க. நிச்சயமா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கூட உங்களுக்கு தெரியும். அந்த அன்னை தெரசாவுடைய அந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களை நாத்து இருக்க முடியாது. அவ்வளவு மோசமான நோய் படைத்த இப்ப கூட அந்த சகோதரிகள் அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க. என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த அந்த சகோதரிகள் இருக்கின்ற குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல அந்த செவரை ஒட்டி இருப்பது ஒரு காளி கோயில். இப்ப கூட கொல்கத்தாக்கு போன எல்லாருக்கும் தெரியும். வரலாற பார்க்கும் பொழுது, ஒரு நாள் அந்த இடத்துல காளி கோயில் பூஜாரி கல்லெடுத்து அன்னை தெரசாவை எரிய முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க ஒண்ணுமே சொல்லல, செய்யல. அந்த காலம் அப்படி பயங்கர போராட்டத்தை ஓடுது. ஆனால் ஒரு நாள் வருது, எந்த ஒரு பூசாரி, காளி கோயில் பூசாரி கல்லெடுத்தாரோ அன்னை தெரசாவை எறிவதற்கு, அதே பூசாரிக்கு தொழுநோய் வருகிறது. இறுதியில அந்த அந்த தொழுநோய் பீடித்த அந்த பூசாரியை கவனித்தது அன்னை தெரசா. அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த மதத்தில் பக்தி என்றால் பக்தி மட்டும் போதும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இன்னைக்கு பல நல்ல செயல்கள் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு பக்தி மட்டும் போதும் அப்படின்னா இன்னைக்கு பல பேர் இந்த உலகத்துல தமிழ் இந்தியாவில மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பல பேர் இன்னைக்கு அனாதைகளா தான் இருப்பாங்க. இன்னைக்கு பக்தி மட்டும் போதும் அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல பல பேர் ஒரு பொறுப்பு இல்லாம தான் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அதாவது கடவுள் மட்டும் போதும், குடும்பம் வேண்டாம் அப்படின்னு இருக்கிற ஆண்கள், பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னைக்கு பக்தி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ விதமான பிரச்சனைகளை இன்னைக்கு மனிதன் சந்திச்சு கொண்டேதான் இன்னைக்கு இருக்கிறான். ஆகவே பார்க்கும் பொழுது பக்தி என்பது அது ஒரு தேவைப்படுகின்ற ஒரு காரியம்தான். ஆனா பக்தி மட்டும்தான், மத்தெல்லாம் ரெண்டாவது அப்படி சொல்லும் பொழுதுதான் இன்னைக்கு பிரச்சனை வருது. ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கடவுளை, அதாவது இந்த மனிதத்தை நேசிக்கின்ற ஒரு கடவுளை இந்த மனிதன் இந்த உலகிற்கு கொண்டு வந்தானா, அந்த ஒரு மதத்தை அவன் பரப்பினானா என பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தனது சுயநலத்திற்காகத்தான் அவன் மதத்தை உருவாக்குகிறான். தனது சுயநலத்திற்காகத்தான் மதத்தை பரப்புகிறான். தனது சுயநலத்திற்காகத்தான் மதத்தை அவன் உருவாக்கினான் என்பது பெரியாருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. காரணம் என்ன சொல்லிவிட்டான்? கடவுளை மனிதர் போல கற்பிக்க தொடங்கிவிட்டான். கடவுள், நான் திருப்பி சொல்றேன், பெரியார் கடவுளை என்றைக்குமே அவர் எதிர்க்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு பாக்குறோம், கடவுளை அவன் என்ன பண்றான்? மனிதன் போல கற்பிக்க தொடங்கி விட்டான். கடவுளுக்கு பெரிய கண் உண்டு, கடவுளுக்கு பெரிய தலை உண்டு, கடவுளுக்கு 2 கை உண்டு, கடவுளுக்கு என்னது பெரிய ஒரு திரிசூலம் உண்டு, கடவுளுக்கு அது உண்டு இது உண்டுன்னு சொல்லி ஒரு சாதாரண மனித லெவலுக்கு கடவுளை அவன் பயன்படுத்தி விட்டான் தனது சுயநலத்திற்காக. 2வது பார்க்கும் பொழுது எல்லா மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு தப்பு செஞ்ச அப்படின்னா
நம்ம வந்து இந்த காரியம் செஞ்சா போதும், இந்த கோயிலுக்கோ இந்த ஆலயத்திற்கோ இந்த மசூதிக்கோ நம்ம நேர்ச்சிக்கு நம்ம போனா போதும், எல்லாம் சரியாயிரும். இவ்வளவு காணிக்க கொடுத்தா போதும், இவ்வளவு காணிக்க போட்டா போதும், நமக்கு எல்லாம் ஓகே சரியாயிடும். அப்படிதான் இன்னைக்கு பல மனிதர்கள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு பெரிய பணக்காரன் என்ன சொல்றான், அதாவது எல்லாம் கடவுள் போட்ட ஒரு பெரிய ஒரு பிச்சை. இன்னைக்கு பிச்சைக்காரன் என்ன சொல்றான், இன்னைக்கு கடவுள் தான் என்ன வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு ஒரே கடவுள் தான், பிச்சைக்காரனுக்கு அதே கடவுள் தான், பணக்காரனுக்கு அதே கடவுள் தான். ஆனா இவனும் நன்றி சொல்றான், அவனும் நன்றி சொல்றான், அவனும் கடவுளும் கடவுளும் கும்பிட்டான், இவனும் கடவுளும் கும்பிட்டான். ஆனா அவன் நம்ம மேல போயிட்டு இருக்கான், இவன் கீழே வந்துட்டே இருக்கிறான். அவன் பார்க்கின்ற பொழுது மனிதன் ஒரு வகையிலே மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து விட்டான், கடவுள் இப்படிதான். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது பெரியார் அற்புதமா ஒரு கேள்வி எழுப்புறார். இன்னைக்கு கடவுள் தான் சக்தி உள்ளவர், வல்லமை உள்ளவர் அப்படின்ட்டு உனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, எதுக்காக மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படணும்? இன்னைக்கு நீ கடவுள் சக்தி உள்ளவர்னு சொல்றல்ல, இந்த கடவுளால வருகின்ற பூகம்பம், வருகின்ற எரிமலைகள், வருகின்ற பஞ்சம், வருகின்ற போர்கள், எழுகின்ற தீவிரவாதம், என்ன ஏன் இந்தியாவுல கூட சாதாரண பாமர மக்கள் இன்னைக்கு தீவிரவாதத்தால் உண்மையில எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சுற்றுலா போல பயணிகள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இது எல்லாம் கடவுளுக்கு ஏன் தெரியாது? இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஒரு கேள்விய அவ பெரியார் வந்து இன்னைக்கு நம்மகிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு அடிமைத்தனம், விபச்சாரம், களவு, கற்பழிப்பு, போய் பல காரியம் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. கலவரம். ஏன் கடவுளுக்கு தெரியாதா? ஏன் கடவுள் வந்து இந்த காரியத்தெல்லாம் அவர் வந்து நிப்பாட்ட மாட்டாரா? இப்படிப்பட்ட கடவுள் வந்து நமக்கு தேவையா? அந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். உனக்கு உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லாத, உனது பிரச்சனைக்கு ஆறுதல் சொல்லாத, உனது பிரச்சனையை தடுக்காத கடவுள் உனக்கு தேவையா? அப்படின்ட்டு பெரியார் வந்து தனது சித்தாந்தத்துல ரொம்ப அருமையா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு தளத்துல நான் வந்து அற்புதமாக நான் சிந்திச்சது எப்படின்னா, ஒரு காலத்துல இந்த நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பினவன் அயோக்கியன், கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி, அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுன்னு கோபம் வந்துச்சு அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு பெரியார் மேல கோவப்படல, அந்த மதம் என்ற ஒரு போர்வையில அட்டகாசத்தையும், மதம் என்ற போர்வையில சில தேவையில்லாத காரியத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற சில மதவாதிகளை நினைத்துதான் இன்னைக்கு கோபம் வருகிறது. இன்னைக்கு உதாரணம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த மதம் வந்து மனித நேயத்தை வளர்த்திருக்கிறதா? இன்னைக்கு உலகம் மதம் மதம் பேசிட்டு இருக்கோம். உலகத்துல எல்லாம் எடுத்துங்களேன், இன்னைக்கு உலகம் முழுசு எடுத்துக்கங்க, இந்த மதம் மனித நேயத்தை வளர்த்திருக்கிறதா? உதாரணமாக 2 நாளைக்கு முன்னால கேரளாவில் நடந்த ஒரு காரியம் இங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு இளம்பெண் அவங்க பேருந்துல போறாங்க. பேருந்துல போகும்போது ஒரு ஆண் இருக்கிறாங்க. அந்த ஆணுடைய கை தெரியாம அவங்க மேல படுது. கடைசியில அந்த பெண் வந்து தனக்குள்ள அந்த ஒரு கேமராவை எடுத்து அதை முழுவதுமாக ரெக்கார்ட் பண்ணி அதை சோசியல் மீடியால போட்டு அவரை வந்து கேவலப்படுத்துறாங்க. பல பேர் அவரை வந்து தகாத வார்த்தையில பேசுறாங்க. கடைசியில பாக்குறோம், அந்த மனுஷன் தற்கொலை பண்ணி இறந்தார். நீ மனிதம் எங்கே போய்விட்டது? இன்னைக்கு இவர்களுக்கு மதம் இல்லையா? இந்த மதம் வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறாதா? ஒரு மனுஷன் தப்பே பண்ணாலும், அவன் தப்பே பண்ணட்டும், தப்பே பண்ணாலும் மன்னிப்பது தானே மனிதாபிமானம், மன்னிப்பது தானே உண்மையான ஒரு மனித குணம். இன்னைக்கு மிருகங்கள் கூட என்ன செய்கிறது? பசித்தால் தானே உண்ணுகிறது. அது சிங்கம் அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான விலங்கு. ஆனா இந்த சிங்கத்துக்கு பக்கத்துல கூட மான் போகும்போது சில நேரத்துல ஒண்ணுமே செய்யாது. ஏன்னா அதுக்கு பசி இல்ல. பசி இல்லாம மானோ பூனையோ எது போனாலும் இந்த சிங்கம் ஒண்ணும் செய்யாது. ஆனா மனுஷன் அப்படி இல்லையே. மனுஷன் என்ன பண்றான்? அளவுக்கு அதிகமாக அவனுக்கு சொத்து இருந்தாலும் வேணும் வேணும் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குதான். மனிதம் எங்கே போய் இருக்கிறது? அவனுக்கு அளவுக்கு அதிகமாக பெரிய உயர்ந்த கோபுரம், பெரிய பெரிய பன்மடங்கு வீடு கட்டினாலும் வீட்டுல இருந்து பார்க்கும்போது தூரத்துல குடிசை வீடா தெரியும். இப்போ மனிதாபிமானம் எங்க போயிட்டு? இன்னைக்கு இல்லவே இல்லை மனிதாபிமானம். இன்னைக்கு நான் ஒரு முறை மும்பைக்கு சென்றிருந்தேன். மும்பைக்கு போகும் பொழுது கார்ல பயணிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த டிரைவர் என்கிட்ட காட்டினாங்க. சார் நீங்க பாருங்க, இதுதான் அம்பானி ஐயாவுடைய வீடு, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. உண்மையிலே பார்த்துட்டோம், பிரமிச்சு போயிட்டேன். ஆனா கொஞ்ச தூரம் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோ தகர வீடுகள், ஸ்லம்ஸ், அதாவது சாதாரண காங்கிரீட், சின்ன சின்ன காங்கிரீட் வீடுகள். அப்படி அவங்க வந்து காலை கடனை கழிப்பதற்கு கூட வாளியை தூக்கி கொண்டு கொஞ்ச தூரம் நடந்தான் போகணும்.
ஆக பார்க்கும் பொழுது இன்னைக்கு இதே மதம்தான் ஒரு மனிதனை உயர்த்திருக்கிறது, ஒரு மனிதனை அப்படியே வைத்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு பெரியாருடைய சித்தாந்தத்தை, சிந்தனையை சிந்திக்கிற நமக்கு இது ஒரு பெரிய ஒரு பாடம். என்ன? மதம் என்றாலே மனித நேயத்தை, மனிதனை பக்குவப்படுத்த வேண்டும், மனித நேயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். மனிதமும் இன்னைக்கு வளர வேண்டும். ஆனால் மதத்தால் மனிதம் வளர்ந்திருக்கிறதா? மனிதம் உயர்ந்திருக்கிறதா? மனிதன் மனிதனாக வாழ்ந்திருக்கிறானா என்றால் இல்லை. இது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். இன்னைக்கு பெரியார் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை, யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு மதத்தின் பெயரால் தான் மனிதர்கள் பிரித்தாளப்படுகிறார்கள். மதத்தின் பெயரால் தான் இன்னைக்கு மனிதர்கள் பல நேரத்துல துண்டாடப்படுகிறார்கள். மதத்தின் பெயரால் தான் இன்னைக்கு பல கோர தாண்டவங்கள் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா, இன்னைக்கு இந்தியா மட்டும் எடுக்க தேவையில்ல, உலகம் ஃபுல்லா எடுங்களேன். இன்னைக்கு மதத்தின் பேரா நடந்து கொண்டிருக்கிறது பல பிரச்சனைகள். பங்களாதேஷ்ல அப்படிதான் நடக்குது, பாகிஸ்தான்ல நடக்குது. இன்னைக்கு ஏன் பல ஐரோப்பிய தேசங்கள் கூட இன்னைக்கு இந்த மத பிரச்சனைக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு மதம், இனம், இதே போல மனிதர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த பெரியார் என்ற ஒரு அற்புதமான மனிதர் இன்று மீண்டுமாக அவர் உயிர்க்க வேண்டும். ஒருவேளை அவர் உயிர்க்காவிட்டாலும் அவருடைய சிந்தனையை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு உயிர்ப்பித்தால் கட்டாயமாக மதத்தால் மனித நேயத்தை இழந்து கொண்டிருக்கின்ற சமூகத்தை இன்று நம்மால் கட்டி எழுப்ப முடியும், பெரியாருடைய சிந்தனையோடு. ஆகவே இந்த அற்புதமான வாய்ப்பை என கொடுத்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.